friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம egg சேமியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant ஆன ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெடிச்சதும் இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்துக்கோங்க. இத நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டா வேற வரைக்கும் நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ இது கூட 1 கப் அளவுக்கு ரோஸ்ட் பண்ண சேமியா சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான எக் சேமியா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இத நல்லா சூடா இட்லி பொடி இல்லாட்டி சட்னி கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த எக் சேமியா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.